ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி ரைஸுக்கு சாம்பார்னு செஞ்சு போர் அடிக்குதா? வாங்க, ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல கொட்டை குழம்பு கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவரைக்கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 இருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 20 பூண்டு, அப்புறம் ஒரு 3 பீஸ் தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 2 பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்க தான் போறோம். இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சோம்பு சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நம்ம அரைக்கிறதுக்காக போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் முள்ளங்கி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. 2 காய் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு காய் மட்டும் போட்டுக்கலாங்க. குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். குக்கர் சூடானதும் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதை தொடர்ந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கி வர டைம்ல இப்போ கத்திரிக்காவையும் முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வேக வச்ச அவரைக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வர டைம்ல மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் முள்ளங்கினால சீக்கிரமாவே வெந்துருங்க. கொட்டையும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. ஆஹா, ஆவி பறக்க நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த கொட்டை குழம்புக்கு களி செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் இருக்குங்க. ரைஸுக்கும் வச்சு சாப்பிடலாங்க. இப்போ வேற பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.